ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான மஸ்க் மெலன் ஜூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஈஸியான ஒரு ஜூஸ் தான். முக்கியமாக மஸ்க் மெலன் ரொம்பவே நல்லது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நடுவில் கிராஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு அழகாக இந்த மாதிரி குழியாக எடுத்திங்கன்னா அதில் இருக்க விதை எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் விட பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. கேன்சருக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி கூட இதுக்கு இருக்குது. இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே எப்போவுமே நம்மளை இளமையாக வச்சுக்கும். முக்கியமாக பேபிஸ்க்கு ஒரு 7-8 மந்த்ஸ்லேருந்தே இதை கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் இருக்க அந்த நிறைய நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கனால அவங்களோட ப்ராப்பரான வளர்ச்சிக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அழகாக அதையை திரும்பவும் ஹாஃபாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீத்து போட்டு ஒரே இதாக நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா. இல்லைன்னா ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கீத்து போட்டதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட்டாக உள்ள ஒரு ஸ்லைஸ் கொடுத்தோம்னா அழகாக பீஸாக விழுந்துடும். இதில் இருக்க அந்த நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடம்புல குளிர்ச்சியை கொடுக்கறதோட ஏஜிங் ப்ராசஸை கூட டிலே பண்ணும். பொதுவாகவே இந்த எல்லோயிஷாக இருக்க எல்லா ஃப்ரூட்ஸுமே ஜென்ஸுக்கு ரொம்பவே நல்லது. எல்லோ கலரில் இருக்க இந்த மஸ்க் மெலன் ஆகட்டும் சரி, பம்கின் ஆகட்டும் சரி, ஆண்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவு தான். கண்டிப்பாக சம்மரில் கொப்பளம் அம்மையெல்லாம் வராமல் தடுக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்தி கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீடு இருந்தால் சேர்த்தலாம், இனிப்பாக இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக தேவைப்பட்டால் சுக்குத்தூள் கூட சேர்த்தி அரைக்கலாம். நைஸாக அரைச்சி இந்த மாதிரி அழகாக எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க விட்டமின் ஏ, பொட்டாசியம் இதெல்லாமே குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமாக உதவி செய்யும். இதை தொடர்ந்து குடிச்சு வந்தால் குழந்தைங்க கண்ணாடியே போட மாட்டாங்க. முக்கியமாக இதோட யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டிக்காகவே சம்மரில் அதிகமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு ரெசிபி தான். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.